கோவை குனியமுத்தூர் நரசிம்மபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜபா மார்டின். இவர் தனியார் பள்ளி ஒன்றில் ஆசிரியையாக பணியாற்றி வருகிறார். கடந்த 25ஆம் தேதி ஜபா மார்டின் உறவினரின் துக்க நிகழ்வுக்காக குடும்பத்தோடு தூத்துக்குடி மாவட்டத்திற்கு சென்று விட்டார். மறுநாள் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டின் பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 103 சவரன் தங்க நகைகள் மாயமாக இருப்பது தெரியவந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த ஜபா குனியமுத்தூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வீட்டில் ஏதேனும் தடயங்கள் உள்ளதா என்று ஆய்வு மேற்கொண்டனர். குறிப்பாக வீட்டின் கதவும் பீரோவும் உடைக்காமல் திறக்கப்பட்டு நகைகள் திருடப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால் ஆரம்பத்தில் குடும்ப உறுப்பினர்கள் மீது போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. யார் யாரிடம் வீட்டின் சாவி உள்ளது என்பதை கண்டறிந்து அவர்களிடம் விசாரணை நடத்தியுள்ளனர். ஆனால் வீட்டின் சாவியை வைத்திருக்கும் 3 நபர்களும் தூத்துக்குடிக்கு சென்றதால் வேறு யாரோ போலி சாவியை பயன்படுத்தி திருட்டுச் சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். இதையடுத்து 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டது. சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள CCTV கேமரா காட்சிகள் ஆய்வு செய்யப்பட்டன. ஆனால் எந்த தடயங்களும் போலீசாருக்கு கிடைக்காததால் விசாரணையின் கோணம் மாற்றப்பட்டது. பூட்டை உடைக்காமல் சாவியை போட்டு திருடும் பழைய வழக்குகள் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் கடந்த 2024ஆம் ஆண்டு இதே குனியமுத்தூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் போலி சாவியை போட்டு நகைகள் திருடப்பட்ட வழக்கு நிலுவையில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த வழக்கில் உள்ள தடயங்கள், CCTV காட்சி ஆகியவற்றை வைத்து போலீசார் விசாரணை நடத்தியதில் இதே பாணியில் திருட்டு வழக்கில் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட கிருஷ்ணமூர்த்தி என்பவர் மீது சந்தேகம் வந்துள்ளது. உடனே அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தியதில் ஜபா மார்டின் வீட்டில் அவர் திருடியதை ஒப்புக்கொண்டுள்ளார். 48 வயதான கிருஷ்ணமூர்த்தியின் சொந்த ஊர் ராமநாதபுரம் மாவட்டம். இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் பிள்ளைகள் உள்ளனர். கிருஷ்ணமூர்த்தி கார் ஓட்டுநராக வேலை செய்து வந்தாலும் அவரது பிரதான தொழில் திருட்டாக இருந்துள்ளது. திருடுவதற்கு என்று கிருஷ்ணமூர்த்திக்கு சில கொள்கைகள் உள்ளன. எந்த பூட்டையும் அவர் உடைப்பது இல்லை. பூட்டி கிடக்கும் வீடுகளை நோட்டமிட்டு தன்னிடமுள்ள மாஸ்டர் கீயை வைத்து எளிதாக பூட்டை திறந்து விடுவார். ஒருவேளை சரியான சாவி கிடைக்கவில்லை என்றால் ஸ்பாட்டிலேயே பூட்டுக்கு ஏற்ற சாவியை தயார் செய்து விடுவார். கோவை கண்ணப்ப நகரில் குடும்பத்தோடு தங்கியிருந்த கிருஷ்ணமூர்த்தியின் மீது கோவை மாவட்டத்தில் மட்டும் 5 திருட்டு வழக்குகள் உள்ளது. ஆசிரியர் வீட்டில் கொள்ளையடித்த 103 சவரன் தங்க நகைகளில் 23 சவரன் தங்க நகைகளை அடகு வைத்ததும் வேறு ஒரு நபரிடம் கொடுத்து வைத்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து கிருஷ்ணமூர்த்தியை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 80 சவரன் தங்க நகைகள் மற்றும் திருடுவதற்கு பயன்படுத்திய ஆயுதங்கள், சாவி, வாகனம் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.